முதலில் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேலின் அணு ஆராய்ச்சி மையத்தை தகர்க்க ஹவுதிகள் முயற்சி. மீண்டும் 2 விமான நிலையங்களை குறிவைத்து தாக்குதல். 2வது நாளாக ஆக்கிரமிப்பு நிர்வாகத்தை கதிகலங்க வைத்த ஹவுதிகள். ஜெருசலத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 6 செட்டிலர்கள் பலி. காசாவில் ஆக்கிரமிப்பு படையினர் 5 பேரை வேட்டையாடிய ஹமாஸ். ஈரான் போருக்கு பிறகு இஸ்ரேலுக்கு ஒரே நாளில் கடும் இழப்புகள். காசாவில் இனப்படுகொலை நடப்பதாக முதன்முறையாக அறிவித்த ஸ்பெயின் பிரதமர். இஸ்ரேல் மீது 9 தடைகளை விதித்து அதிரடி உத்தரவு. நெதன்யாகுவின் தலையை வைத்து கால்பந்து ஆட்டம். அமெரிக்காவில் உள்ள ஐநா வளாகத்தில் நடைபெற்ற சம்பவத்தால் இஸ்ரேல் அதிர்ச்சி. இஸ்ரேல் தேசிய கீதம் பாடும்போது திரும்பி முதுகை காட்டிய ரசிகர்கள். சர்வதேச மன்றத்தில் தொடர்ந்து அவமானத்தை சந்திக்கும் ஆக்கிரமிப்பு. இஸ்ரேல் திரைத்துறையை புறக்கணிப்பதாக அறிவித்த ஹாலிவுட் பிரபலங்கள். 1800 நடிகர்கள், இயக்குநர்கள் என பல்வேறு தரப்பினர் கூட்டு கடிதம். காசா மீதான ஆக்கிரமிப்பு போரை தீவிரப்படுத்தும் இஸ்ரேல். 2 நாட்களில் 50 உயர் அடுக்குமாடி கட்டிடங்கள் தகர்ப்பு. அப்பாவிகள் பலி. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேலின் ரமோன் விமான நிலையத்தை துவம்சம் செய்த ஹவுதிகள் திங்கட்கிழமை அன்று இஸ்ரேலின் அணு ஆராய்ச்சி மையத்தை குறிவைத்து தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து ஹவுதிகள் வெளியிட்டிருக்கும் தகவலில் பென்குரியன் விமான நிலையம் மற்றும் அல் ரஷாஷில் உள்ள ரமோன் விமான நிலையம் மற்றும் டிமோனாவில் உள்ள முக்கிய தளம் ஆகியவற்றை 3 ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்கியுள்ளதாக அறிவித்துள்ளனர். தங்களது தாக்குதல் நோக்கம் வெற்றி பெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். இஸ்ரேலின் சேனல் 14 வெளியிட்டிருக்கும் தகவலில் ரமோன் விமான நிலையத்தில் பயங்கர வெடிச்சத்தம் கேட்டதை பயணிகள் உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த விமான நிலையத்தை ஏற்கனவே ஞாயிற்றுக்கிழமை ஹவுதிகள் வெற்றிகரமாக தாக்கிய நிலையில் திங்கட்கிழமை மீண்டும் தாக்கியுள்ளனர். இதன் மூலம் இஸ்ரேல் வான் பாதுகாப்பு பெரும் பலவீனத்தில் இருப்பதாக கருதப்படுகின்றது. அல்லது இஸ்ரேலின் வான் பாதுகாப்புகளை ஏமாற்றும் தொழில்நுட்பத்தை ஹவுதிகள் பெற்றுவிட்டதாக கூறப்படுகின்றது. இந்த தாக்குதலையொட்டி விமான நிலைய பிராந்தியம் முழுவதும் அபாய எச்சரிக்கை சைரன்கள் ஒலிக்கப்பட்டு செட்டிலர்கள் பங்கர்களுக்கு விரைந்துள்ளனர். விமான நிலைய ஏர் டிராபிக்கும் நிறுத்தப்பட்டுள்ளது. அடுத்து வெளியான தகவல்தான் ஒட்டுமொத்த இஸ்ரேலிய அதிகார வர்க்கத்தையும் ஆட்டி படைத்துள்ளது. அது டிமோனாவில் உள்ள இஸ்ரேல் அணு ஆராய்ச்சி மையத்தை குறிவைத்து ஹவுதி ட்ரோன் ஒன்று பறந்து வந்துள்ளது. இதனால் தெற்கு இஸ்ரேலிய நகரங்களில் அபாய எச்சரிக்கை ஒலி ஒலிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த ஆளில்லா விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக ஆக்கிரமிப்பு படைகள் தெரிவித்துள்ளன. ரமோன் விமான நிலையத்தின் மீது ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் ஹவுதிகள் வெற்றிகரமான தாக்குதலை நடத்திய நிலையில் டிமோனா அணு ஆராய்ச்சி மையத்தை நோக்கி அவர்கள் வீசிய ஆளில்லா விமானம் மட்டும் இடைமறிக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை அது தாக்குதல் நடத்தியிருந்தால் உலகமே திரும்பி பார்த்திருக்கும். ஹவுதிகள் எச்சரிக்கை விடுப்பதற்காக இதனை செய்தார்களா அல்லது உண்மையிலேயே அவர்களது ஆயுதம் தோற்கடிக்கப்பட்டதா என்ற விவாதங்கள் இஸ்ரேலிய ஊடகங்களிடம் நடைபெற்று வருகின்றன. ஒருவேளை அவர்களது ஆயுதம் தோல்வியை தழுவியிருந்தால் மீண்டும் அவர்கள் வெற்றிகரமாக தாக்க முயற்சிப்பார்கள் என்ற கவலையையும் இஸ்ரேலிய ஊடகங்கள் எழுப்பியுள்ளன. காசா சிட்டி மீது இஸ்ரேல் தனது ஆக்கிரமிப்பு போரை தீவிரப்படுத்தி வரும் நிலையில் பாலஸ்தீனிய போராளி குழுக்கள் கடும் பதிலடி கொடுத்து வருகின்றன. காசா சிட்டியில் உள்ள உயர் அடுக்குமாடி கட்டிடங்களை குறிவைத்து ஆக்கிரமிப்பு போர் விமானங்கள் குண்டு வீசி வருகின்றன. 2 நாட்களில் மட்டும் சுமார் 50 கட்டிடங்கள் தகர்க்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் காசா சிட்டி படையெடுப்பை எதிர்கொள்ளும் வகையில் ஹமாஸின் ராணுவ பிரிவான அல்கசாம் கடும் பதிலடியை கொடுத்துள்ளது. ஜபாலியாவில் இஸ்ரேலிய டாங்கி ஒன்றை குறிவைத்து சரமாரி துப்பாக்கிச்சூடு நடத்திய அல்கசாம் படை பின்னர் டாங்கியை நெருங்கி சென்று அதற்குள் கையெறி குண்டை வீசியது. இதில் தங்கள் தரப்பில் 4 பேர் கொல்லப்பட்டதாகவும் சிலர் காயமடைந்துள்ளதாகவும் ஆக்கிரமிப்பு படைகள் ஒப்புக்கொண்டுள்ளன. அதில் 3 பேரின் பெயர்கள் மட்டுமே வெளியிடப்பட்டிருக்கும் நிலையில் ஒரு நபரின் அடையாளம் வெளியிடப்படவில்லை. எனவே அவர் மிக மூத்ததிகாரியாக இருக்கலாம் என்று கருதப்படுகின்றது. இதனிடையே ஆக்கிரமிப்பு ஜெருசலத்தில் போலீஸ் உடையில் ஏறிய மர்ம நபர் நடத்திய திடீர் துப்பாக்கிச் சூட்டில் 7 செட்டிலர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். சுமார் 21 பேர் காயமடைந்துள்ளனர். தாக்குதல் நடத்தியவர்கள் யார் என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருவதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. அதே நேரம் இது ஒரு இயற்கையான எதிர்வினை என பாலஸ்தீன போராளி குழுக்கள் கூறியுள்ளனர். காசா மற்றும் மேற்கு கரையில் இஸ்ரேல் நடத்தி வரும் இனப்படுகொலை மற்றும் பட்டினி போருக்கான பதிலடி இது என்று ஹமாஸ் அமைப்பு கூறியுள்ளது. இதர பாலஸ்தீன போராளி குழுக்களும் இதனை இயற்கையான பதிலடி என்ற வார்த்தைகளால் குறிப்பிட்டுள்ளன. இந்த சம்பவத்தை கண்டித்துள்ள ஐரோப்பிய ஒன்றியம் காசாவில் போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டும் என்பதை இதுபோன்ற சம்பவங்கள் உணர்த்துவதாக கூறியுள்ளது.
ஈரான் போருக்கு பிறகு இஸ்ரேலில் ஒரே நாளில் 10க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டுள்ளதோடு 20க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர். இது போர் குற்றவாளி நெதன்யாகு அரசாங்கத்திற்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. காரணம், காசாவில் உயிருடன் உள்ள 20 பிணைய கைதிகளை மீட்பதாக கூறி பாலஸ்தீனத்தில் நாள்தோறும் 100க்கும் மேற்பட்டவர்கள் இஸ்ரேல் படைகளால் கொல்லப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் இஸ்ரேலின் ஒரே நாளில் 10க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்ட நிகழ்வு இஸ்ரேல் ராணுவம் மற்றும் நெதன்யாகு நிர்வாகத்தின் கொள்கைகள் தோல்வியடைந்ததை உணர்த்தியுள்ளன. இஸ்ரேலை கட்டுப்படுத்த தங்களிடம் அணுகுண்டு இல்லை என வேதனை தெரிவித்துள்ள ஸ்பெயின் பிரதமர் உலகை உலுக்கும் பல உண்மைகளை கூறியுள்ளார். பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்த முதல் நாடாக ஸ்பெயின் உள்ளது. எனினும் ஸ்பெயின் ஆளும் கூட்டணியில் உள்ள சில கட்சிகள் இஸ்ரேலை ஆதரிப்பதால் நெதன்யாகுவிற்கு எதிராக தீவிர நடவடிக்கைகளை அந்நாட்டால் எடுக்க முடியவில்லை என்று கூறப்படுகின்றது. இந்த விவகாரம் குறித்து ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சாnchez கூறியுள்ள கருத்துக்கள் உணர்வு பூர்வமாக உள்ளன. அதில் பாலஸ்தீனத்திற்கான ஐநா பார்வையாளர் அங்கு இனப்படுகொலை நடப்பதை உறுதி செய்துள்ளார். ஒரு காலத்தில் யூதர்கள் உலகளவில் ஒடுக்கப்பட்டார்கள். அதனால் அவர்களுக்கு தனி நாடு தேவைப்பட்டது. அதை அவர்கள் பெற்றார்கள். அதனை ஸ்பெயின் ஆதரிக்கின்றது. இஸ்ரேல் மீது ஹமாஸ் தாக்குதல் நடத்தியதை ஸ்பெயின் வன்மையாக கண்டித்தது. ஆனால் தற்போது காசாவில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? உங்கள் நாட்டை நீங்கள் காப்பாற்றுவது என்பது வேறு. ஆனால் மருத்துவமனைகள் மீதும் பசியில் உணவிற்காக காத்திருக்கும் குழந்தைகள் மீதும் குண்டு வீசுவது என்பது வேறு. பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. 60,000 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். 20 லட்சம் பேர் கட்டாய இடம்பெயர்வுக்கு ஆளாக்கப்பட்டுள்ளனர். இதில் பாதி பேர் குழந்தைகள். இஸ்ரேலின் இந்த நடவடிக்கை தற்காப்பு அல்ல. ஏன், இது ஒரு தாக்குதல் கூட அல்ல. மாறாக இது நிராயுதபாணிகளை அழித்தொழிப்பது. இது ஒரு அப்பட்டமான போர்க்குற்றம். இந்த விவகாரத்தில் பிற ஐரோப்பிய நாடுகளுக்கு நாமே முன்மாதிரியாக நடந்துள்ளோம். நாம் தான் பாலஸ்தீனத்தை தனி நாடாக முதன்முறையாக அங்கீகரித்தோம். அதனைத் தொடர்ந்து பல ஐரோப்பிய நாடுகளும் நம் பாதையை தேர்வு செய்துள்ளன. கூட்டணியில் உள்ள இடதுசாரி கட்சிகள் இஸ்ரேலுடனான தூதரக உறவுகளை முறியடிக்க சொல்லி வலியுறுத்தியுள்ளனர். ஆனால் இஸ்ரேலுடன் பல அரபு நாடுகள் இன்னும் தொடர்பில் தான் உள்ளன. தூதரக உறவுகளை அவர்கள் முறிக்கவில்லை. இதற்கு காரணம், காசாவிற்கு மனிதாபிமான உதவிகளை செய்ய தூதரக உறவு தேவைப்படுகின்றது. ரஷ்யா கூட இஸ்ரேலுடன் உறவை முறிக்கவில்லை. ஸ்பெயினும் அதே காரணத்திற்காக தூதரக உறவை முறிக்க வேண்டாம் என்று நினைக்கிறது. அதே நேரம் தற்காலிகமாக இஸ்ரேலுக்கான தூதரை திரும்ப பெறுகின்றோம். மேலும் இஸ்ரேல் மீது பல தடைகளை விதிப்பது அவசியமான ஒன்றாக உள்ளது. அதே நேரம் நாம் இந்த விவகாரத்தில் நேரடியாக தலையிட்டு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு நாம் அமெரிக்கா அல்ல. இஸ்ரேலை கட்டுப்படுத்த நம்மிடம் அணு ஆயுதமில்லை. அதே நேரம் நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டியது தேவையாக உள்ளது. அதன் அடிப்படையில் காசாவிற்கு நிவாரணப் பொருட்கள் அனுப்புவதை தீவிரப்படுத்த உள்ளோம். இஸ்ரேலுக்கு ஆயுத விற்பனை செய்ய ஸ்பெயின் ஆயுத கம்பெனிகளுக்கு தடை விதிக்கின்றோம். இஸ்ரேல் போர்க்கப்பல்கள், போர் விமானங்கள், எரிபொருள் நிரப்புவதற்கு உள்ளிட்ட எந்த காரணத்திற்காகவும் ஸ்பெயினுக்குள் நுழைவதற்கு தடை விதிக்கின்றோம். இஸ்ரேலின் ஆயுதங்களை ஏற்றிச் செல்லும் கப்பல்கள், விமானங்கள் ஸ்பெயினுக்குள் நுழைய தடை விதிக்கின்றோம். இஸ்ரேலிய அதிகாரிகள், குறிப்பாக ராணுவத்தினர் ஸ்பெயினுக்கு வர தடை விதிக்கப்படுகின்றது. ஆக்கிரமிப்பு மேற்கு கரையிலிருந்து செட்டிலர்களால் தயாரிக்கப்படும் எந்த ஒரு பொருளையும் ஸ்பெயினுக்குள் இறக்குமதி செய்ய தடை விதிக்கப்படுகின்றது. ரஃபா எல்லையில் ஸ்பெயினின் உதவி அதிகரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இஸ்ரேலால் தீவிரவாத குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஐநா அகதிகள் அமைப்பிற்கு கூடுதலாக 102 கோடி ரூபாயும், தனியாக மனிதநேய உதவிகள் வழங்குவதற்காக 1538 கோடி ரூபாயும் ஒதுக்கப்படுகின்றது. நமது உதவிகள் துயரத்தில் இருப்பவர்களுக்கு ஓரளவு ஆறுதல் தரும் என்று நம்புகின்றோம். 21ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்டுள்ள இந்த கொடுமையான நிகழ்வுகளின் போது ஸ்பெயின் உண்மையின் பக்கம் நிற்கிறது என்று வரலாற்றில் எழுதப்படும் என்று ஸ்பெயின் பிரதமர் உருக்கமான உரை ஒன்றை நிகழ்த்தியுள்ளார். அமெரிக்காவில் நெதன்யாகுவின் தலையை போன்று செய்யப்பட்ட கால்பந்தை எட்டி உதைத்து விளையாடிய சம்பவம் ஆக்கிரமிப்பு நிர்வாகத்தை அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளதாக இஸ்ரேல் ஊடகமான ஒய்நெட் செய்தி வெளியிட்டுள்ளது. ஐநா 80வது பொதுச்சபை கூட்டம் நியூயார்க்கில் நடைபெற உள்ளது. இதனையொட்டி ஐநா பொதுச்சபை வளாகத்தில் இன்டர்க்ளைன் என்ற அமைப்பு கால்பந்து நிகழ்ச்சி ஒன்றை நடத்தியது. இதில் இடம்பெற்ற கால்பந்து நெதன்யாகுவின் தலையை வெட்டி எடுத்தது போன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனை வடிவமைத்தவர் ஸ்பெயினைச் சேர்ந்த கலைஞர் யூக்ஜினியோ மரினோ என்று தெரிய வந்துள்ளது. இந்த போட்டியில் பாலஸ்தீன மற்றும் யூத மதத்தைச் சேர்ந்த அமெரிக்கர்கள் பங்கேற்றதாகவும், காசாவில் நடைபெறும் இனப்படுகொலை குறித்து உலக மக்களின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக இந்த நிகழ்ச்சியை நடத்தியதாக இன்டர்க்ளைன் அமைப்பு கூறியுள்ளது.
வித்தியாசமான போராட்டங்களுக்கு பெயர் பெற்ற இந்த இன்டெக்லைன் அமைப்பு முன்னதாக டொனால்டு டிரம்பின் நிர்வாண உருவத்தை செய்து அமெரிக்க நகரங்கள் முழுவதும் நிறுவி பெரும் நகைப்பை உருவாக்கியது. உலகக்கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இஸ்ரேல் தேசிய கீதம் பாடப்பட்ட போது இத்தாலி ரசிகர்கள் திரும்பி நின்று முதுகை காட்டி காசா இனப்படுகொலைக்கு எதிராக தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். காசா இனப்படுகொலைகள் காரணமாக உலக அரங்கில் இஸ்ரேல் தொடர்ந்து தனிமைப்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் ஹங்கேரியில் இத்தாலி இஸ்ரேல் இடையே தகுதிச் சுற்று போட்டி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட ஆக்கிரமிப்பு அணியினர் கையில் கருப்பு பேட்ஜ் அணிந்து கொண்டு கலந்து கொண்டனர். ஜெருசலத்தில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு காரணமாக அவர்கள் இவ்வாறு செய்தனர். அதே நேரம் இஸ்ரேல் தேசிய கீதம் பாடப்பெற்ற போது இத்தாலி ரசிகர்கள் எழுந்து நின்று திரும்பி நின்று முதுகை காட்டி காசா இனப்படுகொலைகளுக்கு எதிராக தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். முன்னதாக இஸ்ரேலுடனான போட்டிகளை புறக்கணிக்குமாறு இத்தாலி கால்பந்து நிர்வாகத்திற்கு இத்தாலி கால்பந்து பயிற்சியாளர்கள் சங்கம் கடிதம் எழுதியது. இதேபோல ஃபிஃபா அமைப்பு, உலக கால்பந்து கழகம் ஆகியவற்றிற்கும் கடிதம் எழுதிய இத்தாலி கால்பந்து பயிற்சியாளர்கள் சங்கம் இஸ்ரேல் அணிக்கு தடை விதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர். இதனிடையே இத்தாலி இஸ்ரேல் தகுதிச் சுற்று போட்டியில் இஸ்ரேல் தோல்வியடைந்தது. இத்தாலி ரசிகர்களின் செயல்பாடுகள் பற்றி பேசிய இஸ்ரேல் பயிற்சியாளர் தங்களது நாடு மற்றும் அணி ஒரு சிக்கலான காலகட்டத்தில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். இஸ்ரேல் திரைத்துறையை புறக்கணிப்பதாக 1800 ஹாலிவுட் பிரபலங்கள் கூட்டு கடிதம் ஒன்றை வெளியிட்டுள்ளனர். இஸ்ரேல் தயாரிப்பு நிறுவனங்களில் வேலை செய்ய மாட்டோம், இஸ்ரேலில் நடைபெறும் படப்பிடிப்புகளில் கலந்து கொள்ள மாட்டோம், இஸ்ரேலிய அரசு தொலைக்காட்சிகளுக்கு திரைப்படங்களை விற்க மாட்டோம், இஸ்ரேலிய சினிமா விழாக்களில் கலந்து கொள்ள மாட்டோம் உள்ளிட்ட பல வாக்குறுதிகள் அடங்கிய கடிதம் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் பிரபல ஹாலிவுட் கலைஞர்களான பிரிட்டிஷ் நட்சத்திரங்கள் ஒலிவியா கால்மன், ரிஸ் அஹ்மத், ஐமி லவ்வுட், ஜோஷ்வோ கானோர், டில்டா ஸ்வின்டன் அண்ட் ஜோ ஆல்வின் மற்றும் அமெரிக்க நடிகர்கள் மார்க் ருஃபெலோ, எமா ஸ்டோன், ஆயோ எடிப்ரே, சிந்தியா நிக்சான், ஸ்பெயின் நடிகர் ஜேவியர் பாடம், மெக்சிகோ இயக்குனர் கேல் கார்சியா பெர்னால் உள்ளிட்ட பல ஆஸ்கர் விருது பெற்ற கலைஞர்கள் உட்பட மொத்தம் 1800 பேர் இந்த கூட்டு கடிதத்தை வெளியிட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேலின் அணு ஆராய்ச்சி மையத்தை தகர்க்க ஹவுதிகள் முயற்சி. மீண்டும் 2 விமான நிலையங்களை குறிவைத்து தாக்குதல். 2வது நாளாக ஆக்கிரமிப்பு நிர்வாகத்தை கதிகலங்க வைத்த ஹவுதிகள். ஜெருசலத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 6 செட்டிலர்கள் பலி. காசாவில் ஆக்கிரமிப்பு படையினர் 5 பேரை வேட்டையாடிய ஹமாஸ். ஈரான் போருக்கு பிறகு இஸ்ரேலுக்கு ஒரே நாளில் கடும் இழப்புகள். காசாவில் இனப்படுகொலை நடப்பதாக முதன்முறையாக அறிவித்த ஸ்பெயின் பிரதமர். இஸ்ரேல் மீது 9 தடைகளை விதித்து அதிரடி உத்தரவு. நெதன்யாகுவின் தலையை வைத்து கால்பந்து ஆட்டம். அமெரிக்காவில் உள்ள ஐநா வளாகத்தில் நடைபெற்ற சம்பவத்தால் இஸ்ரேல் அதிர்ச்சி. இஸ்ரேல் தேசிய கீதம் பாடும்போது திரும்பி முதுகை காட்டிய ரசிகர்கள். சர்வதேச மன்றத்தில் தொடர்ந்து அவமானத்தை சந்திக்கும் ஆக்கிரமிப்பு. இஸ்ரேல் திரைத்துறையை புறக்கணிப்பதாக அறிவித்த ஹாலிவுட் பிரபலங்கள். 1800 நடிகர்கள், இயக்குநர்கள் என பல்வேறு தரப்பினர் கூட்டு கடிதம். காசா மீதான ஆக்கிரமிப்பு போரை தீவிரப்படுத்தும் இஸ்ரேல். 2 நாட்களில் 50 உயர் அடுக்குமாடி கட்டிடங்கள் தகர்ப்பு. அப்பாவிகள் பலி.